ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டுறா. இவன் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தானா. ஆனால் இப்போ அவள் துரத்தி விட்டதுனால ரொம்ப அப்செட்டாக ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவள் எதுக்குடா என்னை டைவர்ஸ் பண்ணுறா, ஏன்டா ஏன்டா இப்படி ஆச்சு, நானும் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன், கண்டிப்பாக அவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், டே அவள் எதுக்கு டைவர்ஸ் பண்ணுறான்னு எனக்கு எப்படிலாம் தெரியும், ஆனால் நீ பாரு அவளை நல்லபடியாகவே பார்த்துக்கல, அதனால தான் அவனை டைவர்ஸ் பண்ணுறாப்புளுக்கு, நீ இப்போ தடவை கிவ் அப் பண்ணிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், என்னடா நீ சொல்கிற, நான் எதுக்கு கிவ் அப் பண்ணும், நீ நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நீ அவளை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்கிறானா. உனக்கு எப்படா தெரியும் நான் அவளை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு, நான் பெரிய பணக்காரன், கண்டிப்பாக அவளை பிடிக்கல அப்படின்னா நான் அப்போவே அவாய்ட் பண்ணியிருக்க முடியும், உனக்கு தெரியும் அதுக்கு எல்லா பவர் என்கிட்ட இருந்துச்சு, அவளை பிடிச்சதாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லடா நான் கூட நினச்சேன் நீ அந்த லின்னை ரொம்ப கேர் பண்ணவும் நீ அவளை தான் லவ் பண்ணுற போல இருக்கு, இவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மூஞ்சி மாறிடுது. உண்மையை சொல்லு, நீ அவகிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்போ அவன் அமைதியாக இருப்பானா. சொல்லிடுறான், ஆக்சுவலாக அவள் வந்து சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அவள் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறா போல இருக்குது அப்படின்ட்டு நான் தான் சொன்னேன், நீ இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்ன மாதிரி ஆளை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுக்கு பலார்னு ஒரு குத்து வேற கொடுப்பான். இங்கே பாருடா என்ன அடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீயும் அவளை எப்படி நடத்தின அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சோகமாக நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஹீரோயினை தான் காட்டுவாங்க, அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆஃபீஸ் கலெக்டர் இருந்துட்டு, இங்கே பாரு இவ்வளோ பெரிய மேடம் இங்கே வந்துட்டு இருக்காங்க, இன்றைக்கி கூட சாரு பொக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாலாம். ஒரு பொண்ணு சொல்லுவா, இந்த அளவு அவர் லவ் பண்ணுறாரு, இவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு அப்படியே கேட்காத மாதிரி போவாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு பர்சனலாக ஞாபகம் வந்துருச்சு, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருப்பான். இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கு வரான், உனக்கு நான் இந்த வேலையில் அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இவ்வளோ சிரிச்சுட்டு அதை அப்படியே கேட்டுட்டு இருக்கான். அவன் ஹீரோ பற்றி வேற விசாரிப்பான். அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆகி போயிடுவாங்க. அன்றைக்கி ஹீரோயின் எப்படா வெளியே வருவான்னு பார்த்துட்டு இருந்துட்டு பொகை கொண்டுட்டு வருவானா. இவன் நேராக காரில் ஏறுறா, ஹீரோ அப்படியே ஓடி வந்து ஏறிடுவான். ஹீரோனுக்கு கோவம் வருது, நான் எத்தனை டைம் சொல்கிறது, நம்ம டைவர்ஸ் பண்ண போகிறோம், இன்னமும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது, இது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அவன் இருந்துட்டு, நீ அப்படி பேசாத, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன், கண்டிப்பாக நான் உன்னை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது எனக்கே தெரியாமல் தான் பண்ணியிருக்கேன், நான் உன்னை கண்டுக்காமல் இருந்திருக்கேன், இதெல்லாம் என்னோட தப்பு தான், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் மாற்றிக்குவேன், என்னை மன்னிச்சிரு, என்னை ஏற்றுக்கோ, இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு தெரியும் நான் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அப்படியே நேராக உன்னை கல்யாணம் பண்ணி சிட்டிக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் தெரியல, உண்மையிலே நானும் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கேன், உன்னை சந்தேகப்பட்டு உண்மையிலே கொஞ்சம் தேவையில்லாமல் தான் நடந்திருக்கேன்னு எனக்கே தெரியுது, ஆனால் அதெல்லாம் இனிமேட்டுக்கு வேண்டாம், ஏன்னா எனக்கும் எப்படி நடந்துக்கணும் அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியலை, இன்னொரு விஷயம் நான் உன்னை அடிக்கடி சந்தேகப்பட்டு இருக்கதும் நானும் உனக்கு நல்ல வைஃபாக இல்லை, அதுதான் உண்மை, அதனால் நம்ம ரெண்டு பேத்துக்கு மேட்சிங்கே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்தால் நல்லா வாழ மாட்டோம், தயவு செய்து விட்டுரு, இது நமக்குலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அப்செட் ஆகி போயிடுது. அவன் இன்னொரு வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நீ கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சு அதுலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அதை நான் சரியாக பண்ணலை, உன்னை கண்டுக்காதான் உண்மை, தயவுசெய்து எனக்கு இன்னும் ஒரு வார்ப்பு கொடுன்னுலாம் கேட்குறான். இவ வெக்ஸா சொல்லி அமுச்சு விட்ருவாளா, அவனும் சோகமாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வயிற்றில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு, அப்பாவுக்கு உன்னை பிடிக்கலம்மா, அதனால் நம்ம தனியாக இருப்போம், நான் சிங்கிள் வந்தாலும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசில் ஹீரோ தான் இருக்காங்க, அது ஓப்பனாக சொல்கிறாளா இல்லையா, ஆனால் அவன் குழந்தை வயிற்றில் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் வந்துட்டு என் அண்ணன் உன்னை விரும்புகிறான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சீன் காட்டுவாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடியோட அது கட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, ஹீரோயினை வந்து இந்த லின் வந்துட்டு கொல்ல போவான். அப்போ ஹீரோ வந்து காப்பாற்றுறான், அவன் உயிருக்கு ஆபத்தாயிருது. ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை அட்மிட் பண்ணி அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த ஆண்டி வந்து லின்னை பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது 2-3 அறை கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு, நான் இதுக்கு காரணம் இல்லை, அந்த அவதான் காரணம் அப்படின்னு ஹீரோயினை பற்றி ரொம்ப அப்படியே பழி போட்டு பேசிட்டு இருப்பாளா. ஹீரோயின் வேகமாக வருவா, அந்த லின்னுக்கு பல்லார்னு ஒரு அறை கொடுப்பா, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வாழ்க்கை முழுக்க நீ ஜெயிலே தான் அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாளா. அதுக்கும் அந்த லின்னு இருந்துக்கிட்டு, எவ்வளோ ஹீரோயின் தான் இப்படி என்ன பேச, ஒன்றால் தாண்டி அவன் இறந்தான் அப்படி இப்படி, இங்கே பாருங்க ஆண்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவள் பாருங்க பண்ணதையும் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு பேசுவாளா. ஆண்டி இருந்துக்கிட்டு, ஓஹோ நீ என் பையனையும் பண்ணது இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கியா, புருஷங்காரன் பொண்டாட்டியை காப்பாற்றாமல் பின்ன வேற யாரை காப்பாற்றுவான், இவன் எந்த தப்பும் பண்ணலை, என் பையனும் எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நீ தான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் இது வரைக்கும் உன்னை வந்து பேராசக்காரி அந்த மாதிரிலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்தளவுக்கு மோசமான கேரக்டராக இருப்பேன் நான் நினைக்க கூட இல்லை, ஒழுங்கு மரியாதையாக என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கையேன், உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேன், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பாடி கார்ட்ஸ் வாங்க இவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரை பாடி கார்ட்ஸ்லாம் வந்து இவளை அப்படியே வற்புறுத்தி இழுத்துட்டு போவாங்க. இந்த ஆண்டி எவ்வளோ பொறுமையாக தான் இருப்பாங்க. அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து,
இங்கே பாருமா அவனுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருப்பான். அவனை வேற ரொம்ப துரத்திட்டே இருந்தாலும் இப்போ இவனுக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படியே மயங்கி விழுந்தாரா. ஆண்டி பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. ஆண்டி வந்துட்டு என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி பண்ணுற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டி வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு நீ இன்னும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. இல்லைம்மா, ஆக்சுவலாக அவனுக்கு வந்து குழந்தைங்களே பிடிக்கலை, அவன் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்கான் குழந்தைங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் அபார்ட் பண்ண தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா நீ இப்படி பேசுகிற, நீ அவனை இந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்கி, அவன் கோவத்தில் நிறைய வார்த்தைகளை பேசுவான், அவன் குழந்தை வேண்டான்னு நினச்சதெல்லாம் உண்மை தான், ஆனால் அதெல்லாம் வந்து வேலை விஷயமாக தான், மற்றபடி அவனுக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்கும், அதாவது வந்து அதை நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியோட பார்த்துக்குவாமா, அவன் வந்து பார்க்குறதுக்கு கோல்டான ஆள் மாதிரி தான் தெரியுவான், ஆனால் உண்மையிலேயே ரொம்ப பாசக்காரன், நீ தயவுசெய்து அவனை புரிஞ்சுக்கோ, அவன் கோவத்தில் பேசின வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை முடிவு பண்ணாத, நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஒன்றா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் இது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரான். ஆண்டி வந்து கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க இவன் இன்னைக்கு முழிக்கலன்னா முழிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயின் வந்துச்சு நான் இவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோவை அப்படியே டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த நாள் போயிட்டே இருக்கும். அப்படியே நைட் ஆகிறத காமிப்பாங்க. ஹீரோயின் ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இங்கே பாரு டாக்டர் சொல்லியிருக்காங்க நீ இன்றைக்கி முழிச்சா மட்டும்தான், இல்லைன்னா முழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீ கண் முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ வந்து என் கூடவே இருப்பேன்னு சொன்னல, என்னை விட்டுலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ நீ இப்படி கோமாவில் இருக்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அழுக ஆரம்பிச்சிருவா. ஹீரோ கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், இங்கே பாரு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதோட அப்பா நீ தான், கண்டிப்பாக நீ மட்டும் கண்ணு முடிக்கணும்னு வச்சுக்கே, நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் குழந்தை வேறு ஒருத்தர் தான் அப்பான்னு கூப்பிடும், இது ஓகேவா அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருப்பான். ஹீரோ அப்படியே அமைதியாகவே இருக்கவானா, உன் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளும் டயர்டாகி தூங்கிடுவான். இன்னும் கொஞ்சம் நள்ளிரவாகுது, திரும்ப எந்திரிப்பான். ஹீரோவை பாப்பா, அவன்கிட்ட எந்த மாற்றமும் இருக்காது. அவள் சொல்லுவா, உனக்கு நீ என்கிட்ட கேட்ட தெரியுமா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்ட அப்படின்ட்டு, நீ உண்மையிலே ரொம்ப மோசமான ஆள் தான் பாரு, ஒன்றால் மட்டும் தான் இப்படிலாம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் ரொம்ப பர்சனலாக கேட்டுருப்பான். நம்மளோட ஃபஸ்ட் டைம் இப்போது நம்ம டெய்லி ரொட்டீன் என்ன, அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த இது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டுட்ருப்பானா. அப்போ ஹீரோயின் இதை வந்து அவனை டீஸ் பண்ணி சொல்லுவாள், நீ மோசமான ஆள் அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு, நான் உனக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஹோட்டலு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் நான் உன்னோட ஃபேவரட் பிளேஸ் வந்து பெட்ரூம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். இடையில நிறைய ஆன்சர் வேறு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாகவே இருக்கும். ஹீரோ இப்போ சொல்லுவான், டக்குன்னு அவன் முழிச்சிட்டு இல்லை என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து பெட்ரூம் கிடையாது, பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான், என் குழந்தைக்கு அப்பா நான் தான், அந்த குழந்தை என்னை மட்டும் தான் அப்பான்னு கூப்பிடணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உன்னை எப்போ விட்டு போக மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே அன்பாக பேசிக்குவாங்க. நம்ம ஹீரோவும் ரெடி ஆயிடுறாரு. அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டரும் வந்து ஹீரோவை செக் பண்ணுவான். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அந்த அம்மா இருப்பாங்க, எல்லாம் வந்து ஹீரோவை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வரும்போது வழிவிடுங்க என் வைஃப் வரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெல்கம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், வீட்டுக்கும் நீ இவ்வளோ முன்ன மாதிரியே கண்டுக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவனை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ வந்துட்டு என் குழந்தையும் மனைவியும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன் என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே வாக்குறுதி கொடுத்துட்ருப்பான். அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன ஹீரோ ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துறாங்க, வீட்டுக்கு வந்துருக்கிறத காமிப்பாங்க. ஹீரோ வந்துட்டு குழந்தைகிட்ட நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருப்பா, இதுதான் குழந்தைகிட்ட பேசுகிற லட்சணமா அப்படிங்கும்போது, அப்போ திரும்பவும் ஹீரோ வந்துட்டு நான் தான் உன்னோட டேடி அப்படிம்பா. இவ சிரிச்சுட்டு நான் இப்போ பேசுகிறேன் பாரு அப்படின்ட்டு நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லுவாளா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறாங்களாமா. நம்ம ஹீரோயின் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு எனக்கு இந்த சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி வேணும், பாப்பாவுக்கு பசிக்குது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி ஏதாவது கேட்டு ஹீரோவை வேலை வாங்கிட்டே இருப்பான். அவனும் முன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவ்வளோ ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இப்படியே ஸ்வீட்டாக இந்த ட்ராமா முடிச்சிடுறாங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஷார்ட் ட்ராமாஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னோடய 2வது சேனல். ஆக்சுவலாக நான் முன்னாடி ஏஷியன் ட்ராமா கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதை தூக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த சேனலுக்கும் அதே மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கேன். ஸோ பழைய நம்மளோட வியூவர்ஸ் யாராவது இருந்தாங்க, நம்ம சேனல் ஞாபகம் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உண்மையிலே நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்.